10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 7.5 கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. நமக்கு என்னெல்லாம் ஹிண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒரு கித்தானை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7 மீட்டர் ஆரம் 24 மீட்டர் உயரமுடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்குறாங்க. ஒரு கூம்பு வடிவத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூடாரத்தை உருவாக்குறாங்க. எதை வச்சு? கித்தானை கொண்டு. கித்தான்னா என்னது அப்படின்னா ஒரு வகையான துணி, ஒரு தார் பாய்மைன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செவ்வக வடிவ கூடாரம் உருவாக்குறாங்க. அந்த கித்தான், அந்த துணி, அது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா செவ்வக வடிவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு செவ்வக வடிவ கித்தான்னு இங்கேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேட் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு செவ்வக வடிவ கித்தானை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கூம்பு கூடாரத்தை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கூம்பு வடிவ கூடாரத்தோட ஆரமும் உயரமும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த கித்தானோட அகலமும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கித்தானோட நீளம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கித்தானை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூம்பு வடிவ ஒரு கூடாரத்தை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? போட்டுடலாமா? இப்போ என்ன பண்ணுறாங்க? செவ்வக வடிவத்தில் உள்ள ஒரு கித்தானை வச்சு ஒரு கூம்பை உருவாக்கிட்டாங்கப்பா. ஓகேவா? அந்த செவ்வகம் இருக்குல்லையா, இந்த செவ்வக வடிவ கித்தான் இருக்கு இல்லையா, இதோட அகலம் இது என்ன தெரியும்? இதோட பரப்பு L×Pன்னு தெரியும். இதோட பரப்பு கூடாரம், இதெல்லாம் வலைபரப்பு தான் வரும். ஓகேங்களா? கூம்பு அப்படிங்கிறப்ப என்ன வரும்? வலைபரப்பு தான் வரும். ஸோ πr/L. என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எல்லோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா? இல்லை, எல்லோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பியோட வேல்யூ அகலம் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரிப்பா. இதில் கித்தானை என்ன பண்ணுறாங்க? அந்த கூம்போட ஆரம் கொடுத்துருக்காங்க. கூம்போட ஆரம் எவ்வளவு அப்படின்னா 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உயரம் ஹச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா கவனிக்கணும். நம்ம கூம்பு பொறுத்த வரைக்கும் சாய் உயரம் தான் வரும், உயரம் வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உயரம் அப்படிங்கிறப்போ இதுதான் உயரம். சாய் உயரம் அப்படிங்கிறப்போ எள்ளு வந்துடும். இங்கே எள்ளு தான் நமக்கு ஃபார்முலாவில் வரும். இப்போ இதுலேருந்து நம்ம எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிற வேலையும் இருக்கும். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √H² + R²ங்கிறது ஃபார்முலா. ஸோ √Hஓட வேல்யூ 24. 24னா 576 + 49. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா √625. 625 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 25. ஓகேங்களா? ஏன்னா இதில் எல் வருது அப்படிங்கிறதுனால எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எழுதிங்க. இந்த ஃபிகர் உங்களுக்கு தேவை கிடையாது. கவனிங்க, என்ன எழுதலாம்? இப்போது கித்தானின் பரப்பு இந்த கித்தானோட பரப்பும் இந்த கூம்பு வடிவ கூடாரத்தோட பரப்பும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி தானே? ஏன்னா இந்த கித்தானை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கூம்பு போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கித்தானை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க? செவ்வக வடிவ ஒரு கித்தான் துணியை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கூடாரத்தையே உருவாக்கியிருக்கா. அப்போ கித்தானின் பரப்பு = ஓகேவா? ஸோ கூம்பின் வலைபரப்பு. கித்தானோட பரப்பு என்னது? L×B. கூம்போட வலைபரப்பு என்னது? πr/L. இதில் எல்லோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ L×B. பியோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 4ன்னு தெரியும். இங்கே பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ 7ன்னு தெரியும். எல்லோட வேல்யூ இப்போ இதில் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ உயரம் 25. இந்த 7க்கு கேன்சல் ஆயிருங்க. ஸோ 4 = 22 × 5. 25 × 2. ஸோ என்ன கிடைக்கும்? 50ன்னு போட்டிங்க அப்படின்னா 550 கிடைக்கும். இப்போ L = 550 / 4. ஸோ L = இது அப்படியே 4 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 3 8 பாக்கி 2 5 7. ஸோ 137.5 மீட்டர். therefore கித்தானின் நீளம் ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த கித்தானை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கூம்பு கூடாரத்தை உருவாக்குறாங்க. இப்போ கித்தானின் பரப்பு = இந்த கூம்போட வலைபரப்பு. இந்த ஃபார்முலாவில் இதில் தான் எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நீங்கள் எல்லோட வேல்யூ ஃபார்மேட் பண்ணி கண்டுபிடிச்சா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா
இந்த ஃபார்மேட்டில் அப்படியே அப்ளை பண்ண முடியும். 7.6 704 சதுர மீட்டர் மொத்த பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய்வு உயரம் காண்க. கவனிங்க, ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க, கூம்போட ஆரம் ஆரோட வேல்யூ 7 சதுர மீட்டர்னு 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூம்போட மொத்த புறப்பரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கூம்போட மொத்த பரப்புக்கு நான் ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்ன கேட்டிருக்காங்க, சாய்வு உயரம் எல்லோட வேல்யூ கேட்டிருக்காங்க. கூம்போட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னது, பை ஆர் கேப் எல் ப்ளஸ் ஆருங்கிறது ஃபார்முலா இல்லையா. இது கூம்போட மொத்த பரப்பு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, பை ஆர் ப்ளஸ் எல் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் வேல்யூ தெரிஞ்ச வேல்யூ அப்படி பண்ணிடணும். ஓகேவா, கூம்போட மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் எல் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இதில் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 704 கொடுத்துருக்காங்க. அப்போ தெரிஞ்ச வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். பையோட வேல்யூ 22/7, ஆர் 7, எல்லோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆரோட வேல்யூ 7 ஈக்குவல் டு 704. இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் பண்ணிவிடுங்க. என்னடையும் 22 இன்ட்டு எல் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 704 கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த சரி இருக்க பெருக்கல் இருக்கு இல்லையா, இது ரெண்டு கடையில் என்ன இருக்குது, பெருக்கல். இந்த சரி பெருக்கல் இருக்கான்னு சொல்லி நான் வகுத்தலில் போகும். அப்போ எல் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 704 டிவைட 22. 2ஆல் அடித்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, இல்லைன்னா 22ஆலே அதோட அடிச்சிடுங்க. ஃபஸ்ட் 2ஆல் அடிக்கல, 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 11. இதை 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3 கிடைக்கும். 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3 2 6, 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா 352 கிடைக்கும் இல்லையா. அடுத்து 11 அடிங்க, 3 13 33, பாக்கி என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ 32. எதோட வேல்யூ, எல் ப்ளஸ் 7ஓட வேல்யூ 32. இப்போ எல்லோட வேல்யூ 32, ப்ளஸ்ஸாக இருக்கிறது தான் மைனஸ் ஆகும் இல்லையா. ஸோ எல்லோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 25. therefore சாய்வு உயரம் எல்லோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 25 சென்டிமீட்டர். ஓகேங்களா. பரப்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர் எழுதணும். உங்களுக்கு அந்த சாய்வு உயரம் ஆரம் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன மீட்டர் கொடுத்துருக்காங்களா இல்லை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அந்த அலகு குறிச்சிக்கோங்க.